திரு பாலசிங்கம் அவர்கள்ட்ட கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழ்நாடு நகர்கிறது அப்படின்றத அமித்ஷா முன்கூட்டியே கணிக்கிறாரோ, அதனால தான் தொடர்ந்து அதை வலியுறுத்துறாரோ? வணக்கம். மாறி மாறி முகமூடி அணிந்து வருகிற சேலம் மணிகண்டன் அவர்களை பார்த்து சேலம் மணிகண்டனாக நான் பேச விரும்புகிறேன். ஐயோ, எங்களுக்கு மாறி போயிருப்போது. சேலம் மணிகண்டனாக பேச விரும்புகிறேன். அதிமுக ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த ஒரு கட்சி. திராவிட சித்தாந்தத்தை இந்த மண்ணிலே வளர வைத்த ஒரு கட்சி. அப்படிப்பட்ட கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா ஆகியோரது தலைமையில் இங்கே சனாதன சக்திகளுக்கு இடம் தராத வகையில் ஆட்சி செய்த அதிமுக இன்றைக்கு கூட்டணி ஆட்சிக்கு சம்மதித்திருக்கிறது. எடப்பாடியார் அவர்களே, நீங்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி செய்வீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். பல முறை அதை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறீர்கள். 210 இடங்களிலே வெற்றி பெறுவோம், அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்களே எடப்பாடியார் அவர்களே. அமித்ஷா அவர்கள் சொல்வதுதான் வேத வாக்கு என்று அமைச்சர் முருகன் சொல்லுகிறார். ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான அமித்ஷா கூட்டணி ஆட்சிதான், என்டிஏ ஆட்சிதான் என்று 4வது முறையாகவும் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பிஜேபியை நீங்கள் வெளியேற்றுங்கள் எடப்பாடியார் அவர்களே என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிஜேபியை பொறுத்தவரையில் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஏன் எடப்பாடியாருக்கு வாழ்த்து தெரிவித்தார், விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார் என்று சொன்னால், ஒரு நாகரிக சமூகத்தில் வாழ்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். சேலம் மணிகண்டனை போல அந்த சிந்தனை இல்லாமல் நாங்கள் நாகரிக சமூகம், நாகரிகத்தோடு அனைவரையும் அணுகுகிறோம் என்கிற அடிப்படையில் தான் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்போம். வாழ்த்து தெரிவிப்பது எந்த வகையிலும் தவறல்ல. ஒரு கொள்கை தான் பகையை வழிய தனிநபர் பகையல்ல. எப்பொழுதும் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை எம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் எல்லோரிடமும் தனிப்பட்ட முறையிலே நல்ல உறவை பேணி பாதுகாப்பதில் சிறந்தவர். ஐயா, நான் பேசி முடிக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் தயவு செஞ்சு உங்க அனுமதியோட கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சுங்க. திமுக ஆட்சியை ஒழிக்க போறேன்னு கிளம்புறாரு. எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. அவங்க கேள்வி கேட்டாங்க, இவர் பிரச்சாரத்தை போறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. அப்போ வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. அவர் பிரச்சாரத்துக்கு வாழ்த்துன்னு சொன்னார். திமுக ஆட்சி ஒழிக்கிறா அது அப்படின்ற கேள்வி அங்கே வைக்கல. அந்த நிருபர்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு அவர் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரே, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. இதில் எந்த தவறும் இல்லை, நாகரிகமாக சொல்லியிருக்கார். அது உங்களுக்கு வேணாமா அந்த வாழ்த்து? ஆகவே பிஜேபியை பொறுத்தவரையில் எப்படி கையாளுகிறது, ஒரு கூட்டணி கட்சி எப்படி கையாளும் என்றால், இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் கணக்கில் எடுத்து பார்த்தால், பஞ்சாபில் இருக்கக்கூடிய சிரோமணி அகாலி தளமாக இருந்தாலும், அல்லது காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த அம்மையாருடைய பிடிபி கட்சியாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவிலே அங்கே சிவசேனா அல்லது என்சிபி இந்த கட்சிகளோடு எப்படி உறவாடி கெடுப்பது என்பது பிஜேபிக்கு கைவந்த கலை. கூடுவதும் அவர்களை தூக்கி பிடிப்பதும் திருப்பி அவரை போட்டு உடைப்பதும் என்பதுதான் அணுகுமுறையாக பிஜேபியினுடைய அணுகுமுறை. அதனால தான் சொல்றேன், நாங்கள் அதிமுக எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்ற கருத்து. லாங் டைம்ல நீங்க சொல்றீங்க, ஆனா ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு வருடத்துக்குள்ள தேர்தல் இன்னும் 8 மாதத்துல அறிவிக்கப்படும். அப்போது அதிமுக பாஜக சேர்ந்தா நம்பர் கெயின் இருக்கும் அப்படின்ற இடத்துக்கு தானே அந்த காம்ப்ரமைஸ் போறாங்க. பிஜேபியோடு எப்பொழுதும் சேரமாட்டோம் என்று அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார். மோடியா லேடியா பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னார். இப்பொழுது எடப்பாடியார் அவர்கள் கூட இனி பிஜேபியோடு சேரமாட்டோம் என்று சொன்னார். இப்போது ஏன் சேர வேண்டிய நிர்பந்தம் வந்தது என்று சொன்னால், டெல்லியிலே சந்திப்பு, அமித்ஷாவுடைய சந்திப்பு, அதுதான் அந்த எல்லாவற்றுக்குமான ஒரு மையப்புள்ளியாக நான் பார்க்கிறேன். அந்த சந்திப்பிலே என்ன உடன்பாடு ஏற்பட்டது? அவர்கள் கூட்டணி ஆட்சியை பற்றி அப்போதே பேசினார்களா, அல்லது இரட்டை இலை சின்னத்தை பற்றி பேசினார்களா, அல்லது இவருடைய வழக்குகளை பற்றி மிரட்டினார்களா என்பதெல்லாம் வெளியிலே இன்னும் தெரியவில்லை. நான் சந்தேகிக்கிறேன், அந்த பேச்சிலே, டெல்லியிலே நடந்த பேச்சுவார்த்தையிலே தான் இப்படிப்பட்ட கூட்டணி உருவாவதற்கான அஸ்திவாரமாக அது மாறி இருக்கிறது. ஆகவே பிஜேபி இடத்திலே
எச்சரிக்கையாக இருங்கள் என்றுதான் நாங்கள் அண்ணன் ராஜகம்பீரன் கூட சொல்லுகிறார் வழிய. ஏனென்றால் கடந்த கால அனுபவம் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரிசாவாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி அரவணைப்பது போல அரவணைத்து அவர்களை அழிப்பது, கபலீகரம் செய்வது, முற்றாக ஒழிப்பது அவருடைய பிஜேபி பொறுத்தவரையில் முடிச்சுனா அதுக்கு பிஜேபி பொறுத்தவரையில் 2026 ஆட்சியை பிடிப்பதல்ல, 2026 அதிமுகவை காலி செய்வது, இரண்டாவது இடத்திற்கு வருவது. 2031 தான் அவர்கள் அதை பற்றியான சிந்தனைக்கு வருவார்களே வழிய 2026 ஏன் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்கிறார். எப்பொழுது கூட்டணி ஆட்சி வரும் என்று சொன்னால், ஒரு கட்சி பலவீனம் அடைகிற போதுதான், ஒரு வலுவான கட்சி 2 கட்சிகள் இருக்கிறது சொன்னால் அதில் ஒரு கட்சி வலுவிழக்கிற போது, பலவீனம் அடைகிற போதுதான் இன்னொரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். காங்கிரஸ் பலவீனம் அடைந்த பிறகு கூட்டணி ஆட்சி உருவானது, பிஜேபி பலம் இல்லாத போது கூட்டணி ஆட்சி உருவானது. ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது கட்சி பலம், எந்த கட்சி பலவீனம் அடைகிறதோ அப்பொழுதுதான் கூட்டணி ஆட்சி. ஆகவே அதிமுக பலவீனமாக இருக்கிறது, பலவீனப்படுத்தி இருக்கிறோம் என்று பிஜேபி கருதுவதால் கூட்டணி ஆட்சியை பற்றி அமித்ஷா பேசுகிறார். கேட்போம் நான் திரு குமார் அவர்கள்ட்ட. திரு குமார், தொடர்ந்து மறுக்கிறார் இபிஎஸ், ஆனா தொடர்ந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. பின்னணியில என்ன நடக்கிறது? ஒருவர் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப சொல்றாரு அப்படின்னா அது வலியுறுத்தலா வற்புறுத்தலா? சார், இதுல ஒரு சூத்திரமும் இல்லை சார். எந்த விதமான சிக்கல் இதுல கிடையாது. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் ஏன்னா ஓட்டு போட வேண்டியது மக்கள். சீட்டு அவங்க வாக்களித்தால்தான், எந்த கட்சிக்காக இருந்தாலும் அவங்க தான் அவங்க ஜெயிச்சு வந்தால்தான் இந்த ஆட்சியை, கூட்டணி எல்லாம் அதுக்கு அப்புறப்பட்டது. நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது, திருமணம் நடக்கணும், அதுக்கு பிறகு குழந்தை கருப்பு ப்ரெக்னென்ட் ஆகணும், அதுக்கப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கணும், பானா பெண்ணாங்கிற பேரை வைக்கணும், அதுக்கு பிறகு தான் அது நடக்கும். ஆனால் நிச்சயதார்த்த ஸ்டேஜ்லேயே என்ன குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தைன்னு எந்த பேர் வைப்பியா, ராமன் வைப்பியா, சீதான்னு வைப்பியாங்கிற சண்டையை நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஒரு தொடக்கமும் இல்லை சார், ஒரு தொடக்கமும் இல்லை. மக்களோட பொசிசிவாக இருக்கணுங்கிறதுக்காக அரசியல் கட்சிகள் தங்களுடைய தலைமை, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மக்களோட நாங்கள் பொசிசிவாக இருக்கோம், 48 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க பாஜகவுக்கு. அப்போ அந்த மக்களுக்கு அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், நீங்கள் உங்கள் மூலமாக பத்திரிகை மூலமாக வரக்கூடிய செய்தியை வைத்து தான் மக்கள் பாஜக நம்ம உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அவர் தான் சுப்பீரியர் அந்த கட்சிக்கு. அப்போ அவரும் அதைத்தான் சொல்லணும் மக்கள்கிட்ட. அதெல்லாம் இல்லைன்னா அவருக்கு நம்பிக்கை, மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு இமேஜ் குறைஞ்சு போயிடும். வச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு குரல்ல பேசினாதானே சார் மக்கள் ஓட்டு போடுவாங்க. எல்லாரும் அவங்க இல்லை. அதாவது இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சார், 140 சீட்டு 150 சீட்டு அதிமுக, பாஜகவுக்கு ஒரு 40 சீட், ஒரு பேச்சுக்கு தான். இதெல்லாம் ஒரு இதுதான் சரின்னு நான் சொல்லலை, ஒரு யூகத்துக்காக, ஒரு பேச்சுக்காக, புரிய வைக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். அதில் ஒரு 90 சீட்டா 100 சீட்டா அதிமுக ஜெயிக்குது, பாக்கி 18 சீட்டு வேணும், 18 சீட்டு பாஜக ஜெயிச்சது என்றால் 20 சீட்டோ 15 சீட்டோ ஜெயிச்சு தான் கூட்டணி வந்தாகணும். அப்போ வரும்போது அப்போ இந்த விவாதங்கள்லாம் நடக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி நடக்கும். ஆகையினால வட இந்தியாவில் டெல்லியிலெல்லாம் பேசுகிறது எப்படின்னா என்டிஏ, அதுக்கப்புறம் உள்ளதான் தேர்தலுக்கு பிறகுதான் இதை பற்றி பேசுவார்கள். இந்த விவாதங்கள்லாம் தேர்தலுக்கு அப்புறம் நடக்கும். நாம் முன்கூட்டியே நமக்கு ஒரு கான்செப்டை எடுத்து வச்சு நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அப்பாஸ் போன்றவர்கள் ஏதோ பெரிய தேசத்துறவங்க நடந்துட்டது போல பேசிட்டு இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் யதார்த்தம் நடந்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள்ல முதலமைச்சர் யாருன்னே சொல்லாம, முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னே சொல்லாம தேர்தலை அணுகி இருக்கிறது பாஜக. ஆனா இங்க தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி ஆட்சி. அதான் சார் கூட்டணி ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு அவரே சொல்லிட்டார், அமித்ஷாவே சொல்லியாச்சு. கூட்டணி ஆட்சிங்கிறது கூட்டணி ஆட்சிங்கிறது பொதுவான பெயர் சார். கூட்டணி ஆட்சின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தாலும் கூட்டணி ஆட்சி தானே. அதான் நான் சொல்றேன், 100 சீட்டு 110 சீட் எடுத்தா 8 சீட் வேணுமே, 8 சீட் இருந்தா அதுவும் கூட்டணி தானே. நீங்க ஏன் அதை எடுத்து வச்சுட்டு பெருசா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்? இதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு மக்கள் அங்கீகாரம், மக்கள் மத்திய அரசா பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கிடைக்க, எப்படி அவங்க பங்கீடு எப்படி நடக்கிறதோ அதன் அடிப்படையில்
அவங்க எல்லாரும் ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணி ஒருமுகத்தோட மக்கள்கிட்ட கருத்துக்களை எடுத்து சொல்லி மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு என்னென்ன செய்திருக்கிறதுங்கிறத எடுத்து சொல்லி விளக்கி மக்கள் அதை ஈர்த்து ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காரை போன்று தமிழ்நாட்டில் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஒரு ஆட்சி நடந்தால் நமக்கு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு இப்போ திமுக இது இல்லையா கோர்ட்டில் பொழுது விடிஞ்ச சுப்ரீம் கோர்ட் பூராமே இதுக்காக தான் செயல்பட்டு இருக்கு. அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கேஸ் போட்டுடுறது இந்த நிலைமையெல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு என்ன தேவை எல்லா கேஸ்லயும் இல்ல சார், அந்த மாதிரி கேஸ்ல ஆளுநருக்கு எதிராக தான் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு சார். ஆளுநருக்கு எதிராக வந்திருக்கு. இப்போ கடைசியில் என்ன இருக்கு, கேரளாவில் என்ன சொல்லியிருக்கு, கேரளாவில் கடைசியில் என்ன சொல்லியிருக்காரு, இப்போதான் அதுக்கு உயிர் வந்திருக்கு அந்த கேஸுக்கு. கேரளா வைஸ் சான்சலராக நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு தான் இருக்குன்னு வந்திருக்கு இப்போ லேட்டஸ்டா. அதனால இதெல்லாம் மக்களுக்காகத்தான் நீதித்துறையை அமைத்திருக்கிறதே தவிர அரசாங்கங்கள் அரசியல் கட்சிகள் முரண்டு பிடித்துக் கொண்டு கோர்ட்டுக்கு போய் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா நாட்டுக்கெல்லாம் எதுவுமே நடக்காதுங்கிறது நுக்கன் கார்னர் மக்கள் பேசுறாங்க. அதுக்கும் இதுல முற்றுப்புள்ளி வைக்கட்டும். இந்த ஆட்சி நீங்க சொல்ல வர கூட்டணி சர்க்கார் அப்படின்றது கூட்டணி அரசுன்றது டபுள் இன்ஜின் சர்க்கார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இபிஎஸ், டெல்லியில மோடி, டெல்லியில எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. டெல்லியில எல்லாம் அப்படித்தான் அதுக்கு பேர் வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லி ஆகிவிட்டது. எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும், மக்கள் அதுக்கு வாக்களிப்பார்கள். அவ்வளவுதான், நம்ம அப்படித்தான் அதை பார்க்கணும். அதனால இதுல ஒரு பிரச்சனை இல்லை.